முக்கிய செய்தி. இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்திய ஈரான். இஸ்ரேல் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்தியிருக்கிறது. அதுவும் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்திய நிலையில் போரை தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. தெற்கு லெபனான் இஸ்ரேல் மீது மீண்டும் சீண்டினால் தாக்குதல் நினைத்து பார்க்காத அளவிற்கு இருக்கும் என ஈரான் அதிரடியான எச்சரிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தெஹ்ரான், டப்ரிஸ், இஸ்பான் நகரங்கள் மீது இஸ்ரேல் கடும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. நேற்று இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் தெஹ்ரானில் உள்ள தெஹ்ரான்பாத் சர்வதேச விமான நிலையம் அருகே இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல் நடத்தியது. லெபனானை இஸ்ரேல் தாக்குவதை கண்டித்து ஈரான் இஸ்ரேலை தாக்கிய நிலையில் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈராக், சிரியா தங்களது வான்வெளியை மூடியிருக்கிறார்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த போர் மூண்டது. இதற்கிடையே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக சர்வதேச அளவில் பொருளாதாரம், இந்த கச்சா எண்ணெய் உள்ளிட்டவைகள்லாம் அதனுடைய பாதிப்பு அதிகரித்ததன் காரணமாக பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை எல்லாம் நடந்தது. ஆனால் பலமுறை நடந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்தது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட தற்காலிக போரை நிறுத்தியதற்கு பிறகும் ஈரான் நிலப்பரப்பின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய முதல் தாக்குதலாக நேற்று நடத்தியிருந்தது. இது நட்பு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா தாக்குதலில் சேதமடைந்த ஓமான் எண்ணெய் கப்பலில் தவித்த கிட்டத்தட்ட 24 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. ஓமன் நாட்டின் தூதரக துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 24 இந்தியர்களுடன் சென்ற மேரிவெக் என்ற எண்ணெய் கப்பலை ஏவுகணை வீசி தாக்கியது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலால் மூழ்கும் நிலையில் இருந்த ஓமன் எண்ணெய் கப்பலில் தவித்த இந்தியர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரணம், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். முக்கிய செய்தி. இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்திய ஈரான். இஸ்ரேல் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்தியிருக்கிறது. அதுவும் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்திய நிலையில் போரை தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. தெற்கு லெபனான் இஸ்ரேல் மீது மீண்டும் சீண்டினால் தாக்குதல் நினைத்து பார்க்காத அளவிற்கு இருக்கும் என ஈரான் அதிரடியான எச்சரிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தெஹ்ரான், டப்ரிஸ், இஸ்பான் நகரங்கள் மீது இஸ்ரேல் கடும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. நேற்று இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் தெஹ்ரானில் உள்ள தெஹ்ரான்பாத் சர்வதேச விமான நிலையம் அருகே இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல் நடத்தியது. லெபனானை இஸ்ரேல் தாக்குவதை கண்டித்து ஈரான் இஸ்ரேலை தாக்கிய நிலையில் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈராக், சிரியா தங்களது வான்வெளியை மூடியிருக்கிறார்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த போர் மூண்டது. இதற்கிடையே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக சர்வதேச அளவில் பொருளாதாரம், இந்த கச்சா எண்ணெய் உள்ளிட்டவைகள்லாம் அதனுடைய பாதிப்பு அதிகரித்ததன் காரணமாக பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை எல்லாம் நடந்தது. ஆனால் பலமுறை நடந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்தது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட தற்காலிக போரை நிறுத்தியதற்கு பிறகும் ஈரான் நிலப்பரப்பின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய முதல் தாக்குதலாக நேற்று நடத்தியிருந்தது. இது நட்பு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா தாக்குதலில் சேதமடைந்த ஓமான் எண்ணெய் கப்பலில் தவித்த கிட்டத்தட்ட 24 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. ஓமன் நாட்டின் தூதரக துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 24 இந்தியர்களுடன் சென்ற மேரிவெக் என்ற எண்ணெய் கப்பலை ஏவுகணை வீசி தாக்கியது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலால் மூழ்கும் நிலையில் இருந்த ஓமன் எண்ணெய் கப்பலில் தவித்த இந்தியர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரணம், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.